Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சுகமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோன்ட் பி அ டபுள் மைண்டட் பீப்புள். அதாவது டபுள் மைண்டட் பர்சனா நம்ம இருக்கக்கூடாது. ஏன் இதுக்காக அப்படி இருந்தா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 6 to 8 வாசிக்கலாம். But let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. தமிழ்ல வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 6-8 வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவர்கள் என்னவா இருக்கிறாங்களாம்? வழிகள் எல்லாத்துலயுமே நிலையற்றவனாய் இருக்கிறார்களாம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? he is a double minded man, unstable in all his ways. So amen. என்ன போட்டிருக்காங்க? ஸோ டபுள் மைண்டட் பீப்புள் பத்தி நம்ம என்ன பார்க்கிறோம்? அதாவது அவங்க எல்லா வழியிலயும் எப்படி இருக்காங்களாம்? அன்ஸ்டேபிளா இருக்காங்களாம். இப்போ ஒரு சில பீப்புள் இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த ஒரு பாயிண்ட்ல இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ப்ராஜெக்டே நீங்க சைன் பண்றீங்க அப்படின்னா, ஓகே அதோட எல்லா அனாலிசிஸும் நம்ம பார்த்துட்டு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிடுவோம். சைன் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கும், எல்லாம் வந்துடும். நடுவுல யோசிப்போம், சைன் பண்ணிட்டோமே, அதுல நம்மளுக்கு ஏதாவது நம்ம கரெக்டா பண்ணோமா, ஒருவேளை நம்ம சைன் பண்ணியிருக்க கூடாதோ, வேற ப்ராஜெக்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணுமோ, இல்லைன்னா வீட்டு காரியத்துல எடுத்துக்கோங்களேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் பண்ணும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சமைச்செல்லாம் முடிச்சிருப்பீங்க, சாப்பிட்டு கூட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நான் தோசைக்கு பதிலா சப்பாத்தி செஞ்சிருக்கணுமோ, இல்லைன்னா இட்லி வச்சிருக்கணுமோ, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு லஞ்ச் டைமே வந்திருக்கணும், நான் இது பண்ணிருக்கலாமா, அது பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி டபுள் மைண்டடா இருப்போம். இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் முடிச்சுட்டு யோசிக்கலாங்கன்னா, இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, எதுவுமே செஞ்சிருக்கவே மாட்டாங்க, யோசித்து கொண்டே இருப்பாங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல அது பண்ணா கரெக்டா இருக்குமா, என்ன பண்ணலாம். அதாவது அடுத்தவங்க சொல்ற டெசிஷனையும் கேட்டுக்க மாட்டோம், நாமளும் டெசிஷன் எடுக்க மாட்டோம். டபுள் மைண்டடாவே இருப்போம், இருமனம் உள்ளவர்களாவே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? they'll be unstable in all their ways. whatever you do, படிப்பா, வேலையா, ஊழியமா, உங்களோட ஃபேமிலி லைஃப் நீங்க ரன் பண்ணணுமா, whatever it may be, we will be an unstable person. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 6வது வசனத்துல என்ன? they'll be like he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. அதாவது இந்த காற்றுனால இந்த அலைகள் எப்படி பீச் வேவ்ஸ் பார்த்திருக்கோம்ல, இப்படி மாறி மாறி வரும். they'll be tossed like that. நம்ம அந்த மாதிரி ஒரு பீப்புளா இருக்கவே கூடாது. இருமனம் உள்ளவர்களா நம்ம இருக்கவே கூடாது. அன்ஸ்டேபிள் மைண்டடா நம்ம இருக்கவே கூடாது. ஸோ டுடே வில் மேக் ஷுர், லார்ட், நோ மேட்டர் வாட், எனக்கு டெசிஷன் மேக்கிங் அந்த ஒரு ஞானத்தை நீங்க எனக்கு தாங்க. உமக்குள்ளாக எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாங்க யோசப்பா. ப்ராப்பரா நான் டபுள் மைண்டட் பர்சனா இல்லாதபடிக்கு உமக்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு டெசிஷனை நான் மேக் பண்ணி அதை நான் ஃபர்மா நிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் we fail, right? it happens with everyone. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள we need to put that into practice. ஓகே, நான் டபுள் மைண்டடா இருக்க கூடாது. ஒரு காரியத்தை நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவருக்குள்ள நான் டெசிஷன் எடுத்துட்டேன்னா we need to face it. ஓகேவா? முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை பண்ணிருக்க கூடாதோ, நான் இதை அப்படி பண்ணிருக்கலாமோ, இல்ல பண்ணாமையே யோசித்து கொண்டே இருக்கணும். அதாவது அந்த டைம் பீரியடே முடிஞ்சிருக்கும், அந்த ஒரு ஸ்பெசிபிக் காரியத்துக்கான டைம் ஸ்லாட்டே முடிஞ்சிருக்கும். நாம இன்னும் யோசித்து கொண்டே இருப்போம், பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்போம். அதாவது நம்ம கிட்ட ஒருத்தங்க டெசிஷன் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க நொந்தே போயிடுவாங்க. தெரியாம உங்கள்கிட்ட கேட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு சில டைம்ஸ் we behave. இது மேபி யூ மே ஃபீல் இதனால என்ன, ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்கு? டபுள் மைண்டட் பர்சன், தே ஆர் அன்ஸ்டேபிள் இன் ஆல் தேர் வேஸ். ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா?
நம்ம தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, நீ எதுலையுமே நான் டபுள் மைண்டடா இல்லாதபடிக்கு உமக்குள்ளாக நான் ஒரு டெசிஷனை கரெக்டா எடுக்க, அல்ல நான் ஃபார்மா நிலை நிற்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆமேன். ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சுவாமி. லார்ட், இந்த வேதத்துல போட்டிருக்கிறபடி ஏசப்பா, we mustn't be a double minded person henceforth ஏசப்பா. அப்பா, இருமனம் உள்ளவர்களா நாங்க இருந்துடவே கூடாது ஏசப்பா. அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருக்க கூடாது ஏசப்பா. அப்பா, ப்ரொகாஸ்டினேட் பண்ணி கொண்டே இருக்க கூடாது. அன்ஸ்டேபிளா நாங்க இருக்கவே கூடாது சுவாமி. அப்பா, வேதத்துல போட்டிருக்க டபுள் மைண்டடா இருக்கிறவங்க they'll be unstable in all their ways. அப்பா, நாங்க மன்றாடி கேட்கிறோம், இந்த மாதிரி பர்சனா நாங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருந்துடவே கூடாது. இந்நாள் வரைக்கும் நாங்க இருந்திருந்தா ஆவியான தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ப்ராப்பர் ஆட்டிடியூட், ஒரு ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் கேரக்டரை நாங்க வளர்த்துக்கொள்ள அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு எங்கேயும் நாங்க அப்பா கோச்சிங் கிளாஸ் போய் கத்துக்கிறதோ இல்லைன்னா மனுஷங்கள்ட்ட போய் கேட்கறது இல்லை ஏசப்பா. என் தேவனே, உம்மிடத்துக்கே நாங்க அப்பா தஞ்சம் தேடி வரோம் சுவாமி. எங்களுக்கு ஆலோசனை தரும் கர்த்தரே, அப்பா ஆலோசனை தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் எடுக்க டபுள் மைண்டடா இல்லாதபடிக்கு ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஒரு காரியத்தை நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்காதபடிக்கு இது மாத்தலாம் அது மாத்தலாம் சொல்லாதபடிக்கு அதுல ஃபர்மா நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. In Jesus' name we pray. Amen. So don't be a double-minded person. They'll be unstable in all their ways. So don't be a double-minded person. God bless you.